நம் ஆராதிக்கிற ஆவியோடு உண்மையோடும் சேவிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மை எவ்வாறு பலப்படுத்துகிறார், நமக்கு எந்தெந்த விதங்கள்லாம் உதவி செய்கிறார் என்பதை நாம் பல கோணங்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏன் எப்பொழுதுமே நாம் தேவனை பற்றி நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ள அறிய விரும்புகிறோம் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற இந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு வல்லமையுடையவர், அவர் எப்படிப்பட்ட வாக்குகளை கொடுத்திருக்கிறார், அவர் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுகிறவரா, அவர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பாதுகாக்க வல்லவரா என்பதை நாம் அறிந்து 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 அறிவுபூர்வமாக விசுவாசித்து விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறும் பொழுது தேவனுடைய நன்மைகளையும் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதோடு தேவன் அருளும் நன்மைகளை இந்த பூமியிலே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பெற்று வாழ்வதையே தேவன் மிகவும் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் நம்மை நித்தியத்துக்கென்று நித்திய ஜீவனுக்கென்று அழைத்திருந்தாலும் கூட இந்த பூமியிலே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்மை வாழ செய்வதில் மிகவும் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாமின் வாழ்க்கையிலே அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. தான் விசுவாசிக்கிறவர் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவர் என்று நிச்சயமாய் நம்பி அந்த விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் எப்பொழுது வல்லவன் ஆனானோ அப்பொழுது தேவனுடைய வாக்கு தத்துவம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட அது சமயமாய் மாறியது. ஆகவே நாம் விசுவாசத்தில் இன்னும் பெருகுகிறதற்கு, நம்பிக்கையில் அவர் மேல் உள்ள அந்த விசுவாசத்தில் நாம் தடுமாற்றம் இல்லாமல் தொடர்ந்து பெருகுவதற்கு அவரை குறித்தான போதனைகள், அவரை குறித்து அறிவிக்கிற வார்த்தைகளை தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் அவரை நம்புகிறவர்களை குறித்தும் அவர்களை நம்பாதவர்களை குறித்தும் ஆத்தும ரட்சிப்பை குறித்தும் ஆவி ஆத்மா சரீரத்தில் எவ்வாறு உதவி செய்கிறார் என்பதை குறித்தும் இன்னும் நாம் அறிய வேண்டும். ஆகவே தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அப்பா பாடும் பொழுது ஒரு அருமையான பாடல் இப்படியாய் பாடுவார். இன்னும் உம்மை இயேசு அறிஞ்சது போதுமா, இன்னும் அறியணுமா? ஆமென். இயேசுவை ஆராதிச்சது போதுமா, இன்னும் ஆராதிக்கணுமா? இயேசுனிடத்தில் ஜெபித்தது போதுமா, இன்னும் ஜெபிக்கணுமா? எதுவுமே பூரணம் அடையலை. இன்னும் ஆராதிப்பதில் பூரணம் அடையலை, நாம் ஜெபிப்பதில் பூரணம் அடையலை, அவரை பற்றி அறிவதில் பூரணம் அடையலை, அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிறதுல பூரணம் அடையலை. எப்பொழுது பூரணம் அடைகிறோம்? நாம் இந்த பூமியிலிருந்து மறுபாக்கப்படும் பொழுது, அவருடைய இரண்டாவது வருகையிலே நாம் மீண்டும் எழுப்பப்படும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, நம் மகிமையின் சாயலை பெற்றுக்கொண்டு அவர் இருக்கிற வண்ணமாகவே பூரணமாக இருப்போம். ஆமென். அவரை போல அப்பொழுதுதான் நாம் பூரணம் அடைகிறோம். ஆகவே தான் இப்பொழுது இன்னும் அவரை நாம் ஆராதிக்க வாஞ்சிக்கிறோம், இன்னும் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க கடந்து போகிறோம், இன்னும் அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள ஆவலாய் நாம் தேடுகிறோம். பலன் தருகிறவர், சகாயம் பண்ணுகிறவர், இவர் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் உதவி செய்கிறார் என்பதை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். தொடரப்போகிறோம். இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை எந்த அளவுக்கு தொடர்ந்து ஆவியானவர் உங்களுக்கு அதை புரிய வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஒன்று மாத்திரம், வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது, வேத வசனங்களை நாம் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது எப்பொழுதுமே நாம் நம்முடைய செவிகளை சாய்த்து, அதாவது இருதயத்தின் கதவுகளை திறந்து உண்மையாய் நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஏதாவது ஒரு பகுதியில் அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் ஒரு உயிர்மீச்சியும் உண்டாக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆகவே அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும், இது எனக்கு தெரிஞ்சது தானே, இதை நான் படித்தது தானே, புதுசாக என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் அந்த பலனை அனுபவிக்க முடியாது. ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கவனமாய் வாசிக்க தெரிந்து ஒவ்வொருவரும் வேத வசனங்களை சொல்லும் பொழுது அதை திறந்து கண்களில் பாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். அது உங்களுக்கு ஒரு பிராக்டிஸாக இருக்கும். வீடுகளிலே போய் வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு பிராக்டிஸாக இருக்கும்.
அது இங்கே ஒரு ப்ராக்டிஸ் நேரம், ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி அது உபயோகமாக இருக்கும். ஆகவே எங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு வசனமும் இது என்ன சொல்ல போகிறது, இதில் என்ன அப்படின்ற எண்ணத்தோடு இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையிலும் சத்துவம் ஜீவனும் அடங்கி இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சங்கீதம் 138க்கு திருப்பிக் கொள்வோம். 1-8 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட நீங்களும் தொடர்ந்து வாசியுங்கள் மனதிலே. சங்கீதம் 138 1-8 வரலும். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உம்முடைய கிருபை நிமித்தம் உம்முடைய உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மருவத்து அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழியை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீராக. இதில் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே பல வேத வசனங்களை நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம், வாசிக்க போகிறோம். இந்த இந்த சங்கீத புஸ்தகத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது. 2-3 நான் வாசிக்கிறேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். எல்லாம் சொல்ல, உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 3வது வசனம் சொல்லுகிறது, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எல்லாம் சொல்ல, என் ஆத்துமாவிலே பலன் தந்து. நம்ம ஏசாயா 41:10 வாசிக்கிறோமே, பலப்படுத்துறன்னு சொல்லியிருக்கிறாரு, சகாயம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் கூப்பிடும் பொழுது பலனை எங்கே கொண்டு போய் வைக்கிறாரு பாருங்க. பல விதங்களில் அவர் பலப்படுத்துகிறாரு நம்மளை. பாடலை பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது நம்ம சொன்னோம், காலைதோறும் எழுப்புகிறார். ஆமென். காலைதோறும் புது பலன் தருகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைகிறார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த இடத்திலே பார்க்கிறோம், சங்கீதம் 138:3 சொல்லுகிறது, நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து. எல்லாம் சொல்ல, ஆத்துமாவிலே பலன் தந்து. ஆத்துமாவில் பலன் தரதுன்றது, இந்த ஆத்துமாவை குறித்து இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஒரு மனுஷன் ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 உடையவனாக இருக்கிறான். அதிகமாக மனிதன் அக்கறை செலுத்தாத ஒரு பகுதி தான் ஆத்துமா. சரீரத்தை குறித்து அக்கறை செலுத்துகிறோம். ஆவியில கொஞ்சம் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட முயற்சிக்கிறோம். ஆனால் இந்த ஆத்தும காரியத்தை குறித்து மிகவும் ஜனங்கள் கவனக்குறைவாக இருப்பதை நம் உலகத்தில் பார்க்க முடியும். இயேசு சொல்கிறார், அவருடைய ஆத்தும ரட்சிப்பு மிகவும் அருமையானது. இயேசு ஆத்துமாவை குறித்து மிகவும் பேசி இருக்கிறார். வேதத்தில் ஆத்துமாவை குறித்து மிகவும் ஒரு சீரியஸான விதத்திலே தேவன் பேசுகிறதை, வார்த்தையில் சொல்லி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆத்துமா மிகவும் முக்கியம். ஆத்தும மீட்பு மிகவும் முக்கியம். ஆத்தும ரட்சிப்பு. அதனால்தான் ஊழியத்திற்கு பெயர் என்ன? ஜனம் சேர்க்கிறது அப்படின்னு பெயர் இல்லை, ஆள் சேர்க்கிறது என்று பெயர் அல்ல, கூட்டம் சேர்க்கிறது என்று பெயர் அல்ல, ஏதோ எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு திரட்டுகிற ஒரு சபை அல்ல. இந்த ஊழியத்தினுடைய பெயரை உலகமெங்கிலும் கர்த்தருக்காக மக்களை சேர்க்கிற அந்த பணிக்கு பெயர் ஆத்தும ஆதாயம். எல்லாம் சொல்லுங்க, ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம். அப்போ நாம் மனிதர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளவில்லை,
மனிதர்களுக்குள் இருக்கிற ஆத்துமா தேவனுக்கு சேர வேண்டும், தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று அக்கறையோடு தான் ஒவ்வொரு தேவ ஊழியர்களும் ஊழியங்களும் உண்மையாய் பணி செய்கிற ஊழியர்களும் ஆத்தும ஆதாயத்தில் அக்கறை செலுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த ஆத்தும ஆதாயத்தின் காரியத்திலே யாரெல்லாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கேற்ற பலனை தேவன் தருகிறார் என்பது நிச்சயம். ஒரு தடவை ஒரு சகோதரர் என்கிட்ட வந்து இப்படி சொன்னார், பாம்பேயில் இருக்கிறதான ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை முதலீடு பண்ணுங்க, அங்கேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ஒன்றும் புரியல. அவர் எந்த விதத்துலையும் எடுத்து சொன்னார், நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. சிலர் செஞ்சாங்க, சிலர் அதில் ஏமாற்றப்பட்டாங்க. இன்றைக்கும் அது சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு டெபாசிட் பண்ணுறாங்களோ அவ்வளவு ஆதாயம் வருதா அதில். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை அப்படி அது உண்மையாக இருந்தாலும் உண்மை அல்லாமல் இருந்தாலும் அதில் ஆதாயம் வருகிறது என்று சொல்லி உலகம் சொன்னாலும் அதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டேன். அந்த பணத்தை எடுத்து, நாம் டெபாசிட் பணத்தை எடுத்து பல பிஸ்னஸ்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதிலிருந்து வர லாபத்தை உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், இந்த ஆத்தும ஆதாய பணியிலே நாம் டெபாசிட் பண்ணுகிற ஒரு ரூபாய்க்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஊழியர் எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் சில நேரங்களிலே அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது சொல்லுவார், ஏறத்தாழ 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவரோடு கூட நடந்து விட்டேன். நான் சொல்லுவேன், ஆரம்ப நாட்களிலே கர்த்தருக்கு சின்ன சின்ன காரியங்களை செய்ததற்காக என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய பலன்களை நான் பார்த்து விட்டேன். சர்ச்சில் போய் சேர் போட்டதுக்கான பலன், கூட்டணத்துக்கான பலன், டீ வச்சு கொண்டு போய் பரிமாறத்துக்கான ஒரு பலன். அவர் சொல்றாரு, ஐயோ இப்படியெல்லாம் பலன் பல மடங்கு திருப்பி என்னுடைய வாழ்க்கையில் வரும் என்று தெரிந்திருந்தால் அன்றைக்கு நான் கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களே செய்திருப்பேன். சின்ன சின்ன காரியங்களை செஞ்சாராம். அதை ஒரு சிரிக்கிற விதத்தில் சொல்லுவார், நான் குண்டூசி போல செஞ்சதெல்லாம் இன்னைக்கு லாரியா வந்து ஆசீர்வாதங்களை நிற்கிது. இப்படி வரும்னு தெரிஞ்சிருந்தாக்கா அன்னைக்கே முயற்சி பண்ணி கொஞ்சம் ஆணியாக கொடுத்துருப்பேன். குண்டூசிக்கே லாரினாக்கா ஆணி கொடுத்தா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆத்தும ஆதாய பணி மிகவும் முக்கியம். ஆத்துமாவை தேவன் நேசிக்கிறார். ஆத்துமாவை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி பரலோகத்துக்கு கொண்டு போகிற அந்த பணியிலே தேவன் மிகவும் அக்கறை காட்டுகிறார் என்பதை நாமும் அறிய வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 6:9. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். எதுக்காக ஆத்துமாக்கள் கொல்லப்பட்டது? ஆத்துமாவை எப்படிங்க கொல்ல முடியும்? பாருங்க, ஆத்துமா கொல்லப்பட்டதுன்னு இங்கே எழுதப்பட்டிருக்குது. ஆத்துமா எப்படி கொல்ல முடியும்? ஆத்துமாவை கொல்ல முடியாது. நாம் பார்க்கிறோம், சரீரத்தை மாத்திரம் கொன்று ஆத்துமாக்களை கொல்ல வல்லவர்களாக இராமல் இருக்கிறவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள். எதுக்கு அவங்க கொல்லப்பட்டாங்க? இன்னைக்கு உலகத்தில் அநேக பரிசுத்தவான்கள், தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் நெருக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், காவலில் வைக்கப்படுகிறார்கள், கொல்லவும் படுகிறார்கள். அவர் என்ன, அதற்கு ரீசன் என்ன அப்படின்னாக்கா, அதைத்தான் இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய தேவனுடைய வார்த்தைக்காகவும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்ததற்காகவும், இயேசு உண்மையுள்ள தெய்வம் என்று சாட்சி கொடுத்ததுக்காக என்ன பண்ணுறாங்க? கொல்லப்படுறாங்க. ஆத்துமா கொல்லப்படலை. இந்த ஆத்துமாக்களை கண்டேன். சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள். ஆத்துமாவை கொல்ல முடியல. பார்த்தீங்களா? கொல்லப்பட்டாங்க அவங்க. ஆனால் ஆத்துமா எங்கே இருக்குது? தேவனுடைய பலிபீடத்தின் கீழ் போய்விட்டது. எதுக்காக அவர்கள் கொல்லப்பட்டார்கள்? பாருங்கள், நம்முடைய சரீரத்தை கசக்கி பிழியும் பொழுது இந்த சரீரத்திலிருந்து ஆத்துமா வெளியே போய்விடுகிறது. ஒரு தண்ணீர் பாட்டிலுக்குள்ளே தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்காங்க. அதை சேஃப்டியாக நம்ம வச்சுட்டு போகிறோம். அந்த பாட்டிலுக்குள்ளே தண்ணி இருக்கும். அந்த பாட்டிலை நம்ம நசுக்கணும் அப்படின்னாக்கா அந்த தண்ணி வெளியே போயிடுது. அது மாதிரி இந்த சரீரத்தை வதைக்கும் பொழுது, இந்த சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை சிந்த செய்யும் பொழுது ஆத்மா
கர்த்தருடைய சமூகத்துக்கு போய்விடுகிறது. அப்படி வசனத்திற்காக, சாட்சிக்காக, எல்லாம் சொன்ன தேவ வசனத்து நிமித்தம், சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள். அப்ப தேவனுடைய வார்த்தைக்காகவும் அவருடைய நாமத்திற்காகவும் இந்த உலகத்தில் நம் சரீரத்தில் நம்மை கொன்று போட்டாலும் கூட நம்முடைய ஆத்துமா எங்க இருக்குமா? தேவனிடத்தில் இருக்கும். தேவனிடத்தில் நம்முடைய ஆத்துமாக்களை சேர்க்கும்படியாகவே இயேசு இந்த பூமியிலே வந்து பாடுபட்டு மரித்தார் என்பதை நாம் அறிவோம். அடுத்து வாசிக்கலாம். இந்த ஒரு காரியத்தை ஏன் இந்த ஆத்மாவை குறித்து நான் இவ்வளவு சொல்லுகிறேன் என்று சொன்னால், வேதம் இந்த ஆத்மாவை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த உலக வாழ்க்கைக்குரிய எல்லா காரியத்தையும் போதிக்கிறதா இருக்கிறது. 3 யோவான் எழுதின நிருபம், 3வது நிருபம், 1வது அதிகாரம், அதில் ஒரு 3-4 வசனங்களை வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. 3 யோவான் 1வது அதிகாரம் 1-4. மூப்பனாகி நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஆத்துமா வாழ்கிறது போல, ஆத்துமா வாழ்கிறது போல, ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆமென். அப்ப மற்ற எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும், சுகமாயிருக்கணும் அப்படின்னு நாம் விரும்புகிறோம். ஒவ்வொரு மனுஷனும் அதைத்தான் விரும்புகிறான். எதை விரும்புகிறான்? எல்லா காரியத்திலையும் நான் வாழ்ந்திருக்கணும், பொருளாதாரத்தில் வாழ்ந்திருக்கணும், சரீர பிரகாரமான சுகத்தில் வாழ்ந்திருக்கணும், என்னுடைய மற்ற எல்லா காரியங்களும், உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் நான் நல்லா வாழணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் விரும்புகிறான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய விருப்பம் என்ன? முதலாவது ஆத்துமாவை, ஆத்துமாவை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, முதலாவது ஆன்மீக காரியத்தை, ஆத்துமாவுக்கு அடுத்த காரியத்தை. ஆத்துமாவுக்கு பற்றி யோசிக்காத கொரிந்தியர்ல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தால், இயேசு நேரத்தில் வரும் பொழுது அப்படிதான் வரும். ஒவ்வொருத்தருமே எப்படி வரும்? ஏதோ ஒரு நன்மைக்காக, சுகத்துக்காக வரும், ஒரு ஆசீர்வாதத்துக்காக வரும், ஒரு வியாதி குணமாகணும்னு வரும், ஒரு கடன் பிரச்சனை தீரணும்னு வரும், வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகளை கொண்டுகிட்டு இயேசுக்கிட்டு வரும். அதை தீர்க்கிறாரா? இயேசு தீர்க்கிறாரா? முடிச்சு வைக்கிறாரா? அந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்கிறாரா? உதவி செஞ்சா அவர் டாக்டர் மாதிரி நினைச்சுக்கிட்டு போகிறவர்கள் உண்டு. ஆனால் நீங்களும் நானும் அவர் டாக்டர் அல்ல, அவர் இரட்சகர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வியாதிகளை குணமாக்குறவர். அதே நேரத்தில் நம்முடைய ஆத்துமாவை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆத்துமாவை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். 2 பேதுரு 2:14. நான் அப்படியே ஆத்துமாக்களை குறித்ததான வசனங்களை நான் வாசித்து கொண்டே வருகிறேன். கடைசியாக அது உங்களுக்கு பூரணமாய் விளங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 2 பேதுரு 2:14. விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டோயாதவர்களுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள். உறுதியில்லாத ஆத்துமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. எது உறுதியில்லாத ஆத்துமா அப்படின்னாக்கா, 1 யோவான், அது 3 யோவான் எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் எது உறுதியில்லாத ஆத்துமா தெரியுமா? 3 யோவான் 1:3 சொல்லப்படுகிறது, சத்தியத்திலே நடக்காத ஆத்துமா உறுதியாக இருக்க முடியாது. சத்தியத்தை அசை போடுகிற ஆத்துமா உறுதியான ஆத்துமாவாக இருக்கும். உறுதியில்லாத ஆத்துமா அப்படின்னா என்ன? எந்த ஆத்துமாவுக்குள்ள சத்தியம் உள்ள போலியோ, வெறும் கண்களில் பார்க்கிற அளவில் இயேசு மேல் நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தால் அது சில நேரங்களிலே சில வஞ்சகர், சில தந்திரமாய் சில துர்போதனைகளை உள்ளே புகுத்தி அவர்களை பிடித்து அவர்களை வஞ்சித்து ஏமாற்றி விட முடியும். அதாவது கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையிலிருந்து அவர்களை திசை திருப்பிவிட முடியும். ஆகவே தான் உறுதியில்லாத ஆத்துமாக்களாய் இராதபடிக்கு நாம் ஆத்துமாவிலே
வசனத்தினால் நிரப்பப்படும் பொழுது, சத்தியத்தை நாம் ஆத்துமாவில் நிரப்பும் பொழுது நம்முடைய ஆத்துமாக்கள் உறுதியாக நிலை நிற்க முடியும் கிறிஸ்துவின் அன்பிலே. 1 பேதுரு 4:19, 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஆத்துமாவை எங்க ஒப்பு கொடுக்கணும்? ஆத்துமாவை எங்க கொடுக்கணும்? யார்கிட்ட கொடுக்கணும்? உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. உன் ஆத்துமா யாரிடத்தில் இருக்கணும்னாக்கா, ஆத்மா இயேசுவின் இடத்தில் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இயேசுவை பற்றி இருக்க வேண்டும். உன் ஆத்மாவில் இயேசுவை வைத்திருக்க வேண்டும். ஆத்மாவுக்குள் இயேசுவின் வார்த்தை நிரம்பினதாக இருக்க வேண்டும். இயேசுக்கு நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆத்மாவில் முதலாவது நம்முடைய ஆத்மாவில் இயேசுவும் அவருடைய வார்த்தையும் இருக்க வேண்டும். என்னை காட்டிலும் அதிகமாய் மற்ற எதை உன்னுடைய மனதிலே, உன்னுடைய ஆத்மாவிலே, உன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவப்படுத்தினாலும் கூட அவருக்கு பிரியமில்லை என்று தேவன் சொல்லுகிறார். இப்போ ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகி அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாக்களுக்காக கிரயம் செலுத்தினவர் அவர். தொடர்ந்து வசனங்களை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். இந்த ஆத்துமாவுக்காக அவர் கிரயம் செலுத்தியிருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:4. வெளிப்படுத்தல் 20:4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஹல்லேலூயா. ஆத்துமா எங்க இருக்குது? ஆத்துமா எங்க இருக்குது? சிங்காசனத்தண்டையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய ஆத்துமா எங்க போய் நிற்கக்கூடியது? சிங்காசனத்தண்டையில், இயேசுவின் சிங்காசனத்தண்டையில் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியான அந்த இடத்தில் நாம் நிற்போம். அதே போல இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம், தேவ வசனத்து நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டுடைய ஆத்துமாக்கள். இன்னைக்கு அநேகர் கொல்லப்படுறாங்க இல்லையா? நம்மளுக்கு ஒரு சிலது தெரியும், ஆனால் தெரியாமல் எத்தனையோ நடக்கும். ஏன்னா இப்படி நடந்து கொண்டிருக்கும், நடக்கும், சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆவியானவர் எழுதி வைத்து விட்டார். ஆகவே இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இயேசுக்காக, அவருடைய வார்த்தைக்காக கொல்லப்பட்ட ஆச்சரியப்படாது இருங்க. அவளுக்காக ஜெபிங்க, அவங்க குடும்பமுடைய ஆறுதலுக்காக ஜெபிங்க. ஆனால் அதனால் உங்களுடைய இருதயம் கலங்கி போக வேண்டாம். ஒருவேளை இங்கே பிரசங்கித்து கொண்டிருக்கிற நான் திடீரென்று சிரச்சேதம் பண்ணப்பட்டாவோ, இல்லை அடித்து கொல்லப்பட்டாவோ, இல்லை வேறு எந்த விதத்தில் மரணத்தை சந்தித்தாவோ என்னுடைய ஆத்மா தேவனிடத்தில் போய்விடும். அதை குறித்தான துக்கங்கள், விசாரங்கள் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அவைகள் நிமித்தம், அப்படிப்பட்ட செயல்கள் நிமித்தம் நம்முடைய ஆத்துமாக்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆமேன். அதற்காகத்தான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் சிரச்சேதம் பண்ணப்பட்டாரோ அப்படின்னு உடனே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து வெளியே போயிடக்கூடாது. ஒரு சபத் உபத்திரவப்படுத்தப்படிச்சு அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு உடனே ஐயோ நான்லாம் இன்னைக்கு அப்படி நடக்குது உலகத்தில். இயேசு மறுதளிக்கிறியா? இல்லை நான் கொல்றேன், நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சரீரத்தை தான் கொல்லுவாங்களா? அதான் மதிய ஒரு வசனத்தை வாசித்தேன், இப்போ ஒரு வசனத்தை வாசித்து இருக்கிறேன். சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். சொல்லுங்க, சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். ஃபாதர் பெக்மான்ஸ் அதனால தான் பாடுறாரு, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். அதை பாடுறதுக்கே சில நேரத்தில் எனக்கு கூச்சமாக இருக்கிறதுனால அந்த வரியை நான் அப்படி பாட மாட்டேன். எங்கடா நாம் போய் எங்கள் இயேசுக்காக ரத்தம் சிந்த போகிறோம், அது என்னத்துக்கு நம்ம பாடணும்னு சொல்லி இப்படி வசனத்தின்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி பாடிக்கிறது நான் சில நேரத்தில் பாடும் பொழுது. ஆனால் ஃபாதர் உண்மையாகவே இந்த வசனங்கள்லாம் மனதில் வைத்து தான் பாடியிருக்காரு. ரத்தமே சிந்தி, ரத்தம் சிந்துற அளவுக்கு, இயேசுக்காக ரத்தம் சிந்துற அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையோ ஒரு போராட்டமோ வரல. வராது இருந்தாலும் சந்தோஷம், வந்தாலும் சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. அப்போ லேவியராகமம் 17:11, லேவியராகமம் 17:11, லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே.
அல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறதுக்கு ரத்தத்தை தவிர வேற எதனாலும் கூட ஆத்துமாவின் பாவத்தை கழுவ முடியாது. ஆத்துமா அவ்வளவு ஒரு பாவத்தினால் நிறைந்திருக்கும் பொழுது நம்முடைய சரீர பிரகாரமான முயற்சிகளினாலே, சரீர பிரகாரமான சுத்திகரிப்பினாலே ஆத்துமாவை சுத்தமாக்க முடியாது என்பது வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. ஆகவே தான் மனுஷன் செய்கிற எந்த தான தர்மம், நற்கிரியைகள், புண்ணிய கிரியைகள், மற்ற விதமான எந்த ஒரு செயலினாலும் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட முடியாது. எடுத்துக்கொள்கிற புண்ணிய ஸ்தானங்களினாலும் ஆத்துமா ரட்சிக்கப்பட முடியாது. ஆண்டவருடைய வசனம் லேவியராகமம் 17:11 தெளிவாய் சொல்கிறது, ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. 1 பேதுரு 1:22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறவர்களாய்படியினால் சுத்த இருதயத்தோடே ஒருவருக்கு ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியினாலே, நாமெல்லாம் யாரு? இயேசுவின் இரத்தத்தால் நம்முடைய ஆத்துமாவை சுத்தமாக்கி கொண்டவர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தினால் என் ஆத்துமாவை சுத்தமாக்கி கொண்டவன். ஹல்லேலூயா. யாக்கோபு 1:21 சொல்லுகிறது பாருங்க. ஆகையால், யாக்கோபு 1:21 ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுடையது எது? இயேசுவின் வார்த்தை. ஆத்துமாவை சுத்தமாக்குகிற இயேசுவின் இரத்தத்திற்காய் நன்றி. என் ஆத்துமாவை எல்லா விதமான அழுக்கு துர்க்கணத்திலிருந்து ரட்சிக்கிற தேவனுடைய வார்த்தைக்காய் நன்றி. அப்ப ஆத்துமாவில் இருக்கிற அழுக்கு துர்க்கணம் எல்லாம் போக வேண்டும் என்று சொன்னால், நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, அப்போஸ்தல நடபடிகளை எழுதியிருக்கிறது போல, அந்த பட்டணத்தார் வேத வசனங்களை ஆராய்ந்தபடியினாலே மற்ற பட்டணங்களிலே இருக்கிறவர்களை பார்க்கிலும் நற்குணமுள்ளவர்களாய் மாறினார்கள். உங்களுடைய குணம் மாறணுமா? உங்களுடைய துர்க்குணம் மாறணுமா? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற, உங்களுடைய ஆத்துமாவில் இருக்கிற, உங்கள் மனதில் இருக்கிற அழுக்கு, கசப்பு, துர்க்குணம் இவைகள் வெளியே போகணுமா? அதற்கு இயேசுவின் இரத்தமும் இயேசுவின் வார்த்தையும் உள்ளத்தில் கொண்டு போங்கள். அழுக்கும் கசப்பும் துர்க்கணமும் தானாய் ஒளிந்துவிடும். ஹல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 29:4 என்னாகமம் 29:4 வாசிக்கிறேன். அதில் ஒரு வசனம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது, ஆனாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகம் 29:4 நான் வாசிக்கிறேன். 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக ஒரு பங்கையும் உங்கள் பாவ நிவர்த்திக்கான பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாயையும் செலுத்தி மாத பிறப்பின் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் தினந்தோறும் இடும் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் முறைமைக்கேற்ற பான பலிகளையும் அகற்றி அன்றி இவைகளையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக சர்வாங்க தகன பலியாக செலுத்த கடவீர்கள். இந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவுது. அதிலே நீங்கள் யாதொரு வேலையும் செய்யாமல் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளின் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்கு 10 பங்கையும் ஒரு ஆட்டுக்கடாவுக்கு 2 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகள் ஒவ்வொன்றிற்காக 10 பங்கையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாயும் செலுத்தி பாவ நிவாரண பலியையும் நித்திய சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் அவைகளின் பான பலிகளையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். கொஞ்சம் கூடவே புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் புரிஞ்சிருக்காது. புரியவே புரியாத இந்த காரியத்தை இன்னைக்கு செய்ய சொன்னா யாராவது செய்ய முடியுமா? ஒரு மனுஷன் அன்னைக்கே செய்ய முடியல. இந்த பலிகள் முறைமைகளெல்லாம் செய்ய முடியாதான் அவங்க சலிச்சு போனாங்க. இன்னைக்கு பாருங்க, அநேக நம்முடைய இந்து சகோதரர்கள்
இதெல்லாம் அப்படி செய்வாங்க, சலிச்சு போயிடுவாங்க. ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னார், நாங்கள் இந்த சாமி கும்பிட்டே சலிச்சு போயிட்டோம். என்ன பண்ணி? சாமி கும்பிட்டே சலிச்சு போயிட்டோம். கையில் காசு இல்லைனாலும் செஞ்சே ஆகணும், இந்த கடமைகளெல்லாம் செஞ்சே ஆகணும், இந்த முறைகளையெல்லாம் செஞ்சே ஆகணும், இந்த பலிகளையெல்லாம் செலுத்தி ஆகணும். ஒரு சகோதரர் சொல்கிறான், நான் போய் கடன் வாங்கிட்டு வந்து சாமி செஞ்சுங்க, கடன் வாங்கிட்டு வந்து இந்த முறைமைகள் எல்லாம் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க, செஞ்சுங்க. யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு பழைய ஏற்பாட்டில் செய்ய முடியாத ஒரு காரியமாக அவர்களுக்கு இருந்தது. தேவன் எதுக்கு இதை அப்படி சொன்னார்னாக்கா, ஒரு ஆத்மாவுடைய பாவ நிவாரணம் அப்படின்றது அவ்வளோ ஒரு சாதாரணமானதல்ல. அதற்கு இத்தனை முறைகளை செய்தாலும் கூட அந்த ஆத்மா சுத்தமாக்கப்பட முடியல. புதிய ஏற்பாட்டுக்குள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் எல்லா பலிகளையும் எல்லா சம்பிரதாயங்களையும் நிறைவேற்றி என்ன சொல்லுகிறார்? அந்த காலத்திலேயே இடையிடையில சொல்லிட்டு வந்து கிருபையையும் தாழ்மையையும் ஆத்துமாக்களை தாழ்த்துக்கிறது இடையிடையில சொல்லிட்டு வந்தாரு. சொல்றாரு 7ஆம் வசனத்துல, எதையும் செய்ய வேண்டீங்க, யாதொரு வேலையும் செய்ய வேண்டீங்க, உங்க ஆத்துமாக்களை தாழ்த்தி, ஆத்துமாக்களை தாழ்த்தி. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். அப்ப ஆத்துமாக்களை தாழ்த்தி அவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவரே அவருடைய இரத்தத்தினால் இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாக்களை சுத்தமாக்குவாய் இருக்கிறார். நமக்கு பாவ நிவாரண பலியாக அவரே பலியானார். அவருடைய இரத்தமே இன்றைக்கு நமக்கு பாவ நிவாரணமாய் இருக்கிறது. இன்றைக்கு நாம் இதிலேருந்து என்னாகும் 29ஆம் அதிகாரத்திலே 4 11 வருடம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாவ நிவாரணத்தின் ஆத்மாவின் பாவ நிவாரண பலியை இன்றைக்கு செய்ய சொன்னா ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாது. இன்னைக்கு செய்யறன்னு சொல்றவங்க சும்மா அங்கொன்று இங்கொன்று டச் பண்ணிட்டு வராங்க, அதுக்கே சலிச்சுக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு ஒரே ஒரு காரியம் செய்யப்பட்டிருக்குது, நம்முடைய ஆத்மாவை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில். இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஆத்மாவை தாழ்த்துறத குறித்து அறிவில்லாத என்ன பண்றாங்க? சரீரத்தை தாழ்த்துறாங்க, சரீரத்தை வருத்துறாங்க. நான் ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அவர் நம்புகிறதான அந்த நம்பிக்கையின்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு மிகப்பெரிய பெரிய பாறை, அந்த பாறையில் சின்ன ஒரு சந்து, பாவம் நிவர்த்தி ஆகணும்னாக்கா, பாவம் பரிகாரம் ஆகணும்னாக்கா அந்த சின்ன சந்துக்குள்ள கஷ்டப்பட்டு தலையை விட்டு உடம்பு புகுத்தி அப்படியே நெளிஞ்சி படுத்து வேர்த்து பிரமித்து திகைத்து வந்து அந்த சந்தில் பூந்து அத்தாட்ட வந்துட்டாக்கா, அந்த ஒரு கஷ்டப்பட்டு அந்த வெடிப்பில் உள்ள வந்துட்டாங்க, அத்தாட்ட தாண்டி வந்துட்டாக்கா எனக்கு பாவ பரிகாரம் போயிடணும் மனுஷன் நம்புறான். அப்படி பிசாசு நம்ப வைக்கிறான். அப்படி வரும்பொழுது ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து அதை நான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் செய்ய சொல்லலை, எனக்காக இயேசு பலியானார். எவ்வளோ ஈஸி பாருங்க. விசுவாசத்தின் மூலமாக இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு தாழ்மையோடு கூட, இன்னைக்கு ஆத்மாவை தாழ்த்துறதுக்கு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம். சரீரத்தை பாருங்க, நல்லா தாழ்த்தி தரமட்டம் தாழ்த்தி கும்பிடுறதோ உருள்றதோ பிரயாசப்படுறதோ சரீரத்தை கீறி கொள்ளுகிறதோ காயப்படுத்துகிறதுலையோ ரொம்ப ஆர்வம் காட்டுறான். ஆனால் ஆண்டோடைய வசனம் என்னாகும் 29:7 சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்தி, ஆத்துமாவை தாழ்த்தி. நாம் ஆத்துமாவை தாழ்த்தி அவருடைய இரத்தத்தையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம், இப்பொழுதும் இஸ்ரவேலே, உபாகமம் 10:12, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. அப்ப அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை சேவிப்பாயாக. நம்முடைய முழு ஆத்துமாவையும் கர்த்தரை சேவிக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். என்று சொன்னால் ஆத்துமாவுக்காக பாவ நிவாரண பலியாக இயேசுவே பலியாய் இருக்கிறார். நம்முடைய பாவ நிவாரணத்துக்காக நம்முடைய எந்த கிரியைகளும் நம்முடைய எந்த வெளிப்படையான சரீர முயற்சிகளும் ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவு வெளியேற பெற்றது ஆத்துமா. அவ்வளவு வெளியேற பெற்ற ஆத்துமாவுக்காக எல்லாவற்றையும் கடந்த வெளியேற பெற்ற இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது என்பதை நம்பலேனாக்கா
அந்த ஆத்துமாவுக்கு மீட்பு கிடைக்க முடியாது. இல்லைன்னா தேவனே மனிதனாய் வந்து பாடுபட்டு மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு ஒரு விலையேறப்பட்டதா ஆத்தும் இல்லைன்னாக்கா ஏதோ ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். இப்படி செஞ்சீங்களாக்கா நீங்கள் ஆத்மா சுத்தமாயிரும், நீங்கள் பரலோகத்துக்கு வந்து விடுவீர்கள் என்று பரிகாரத்தை சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல. அவர் எந்த பரிகாரத்தினாலும் இந்த ஆத்மா கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட முடியாது என்பதற்காகத்தான் தேவனே மனிதனாய் வந்து மாம்ச சரீரத்தில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து அதை விசுவாசிக்கிறதுனால இந்த ஆத்மா சுத்தமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 4:12, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க, ஆத்துமாவுக்குள் உள்ள பிரவேசித்து ஊனையும் ஆவியையும் பிரிக்கிற குத்துகிற இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிற வல்லமையுடையது இயேசுவின் வார்த்தை. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தைக்கு, இந்த கிறிஸ்துவ உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நாம் வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை வல்லமையுடையது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தையில் வல்லமையை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அவனுடைய எல்லா காரியங்களையும் வகையறித்து அவனுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கி அவனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆகவே தான் இந்த வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க, கேட்க கேட்க, சரியான போதனைகளை, சரியான வார்த்தைகளை கேட்க கேட்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்து மறுரூபமாக்குகிற ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. யார் பரிசுத்தமாக்குறது? யார் நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை காக்கிறது? நாம் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் எல்லாம் அது ஒரு பெரிய விதத்தில் அவருடைய பரிசுத்தமாக்குதலுக்கும் அவருடைய அந்த பாதுகாப்புக்கும் உரியதாய் மாறுகிறது. நம்மையே நீங்களே பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி, நீங்களே பரிசுத்தமாக வாழ்ந்துக்காங்கப்பா, நீங்களே குற்றமற்றவங்களாக இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன முறைகளை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாலும் கூட நிச்சயமாகவே நம்மால் பரிசுத்தமாய் வாழவும் முடியாது, குற்றமற்றவர்களாக இருக்கவும் முடியாது. இன்னைக்கு பாருங்க, கிருபையாய் நமக்கு கொடுக்கப்படுகிற சில காரியங்களே நம்மளால் செய்ய முடிகிறது இல்லை. ஆனால் கட்டளையாய் கொடுத்தா எப்படி செய்வீங்க? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் தசம பாகம்னா எவ்வளவு? ஆண்டவர் ஒரு நாளைக்கு கொடுத்துருக்கிறது எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரத்தில் தசம பாகம்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷம். 2 மணி நேரம் 40 நிமிஷத்தை நீ எனக்கு கொடுத்தே தான் ஆகணும், அப்போ தான் நீ பரலோகத்துக்கு வருவே அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே இருக்கிற ஒருத்தர் பரலோகத்துக்கு போவோமா? ஒருத்தர் கூடமே கொடுக்கறதில்ல, ஒருத்தர் கூடமே கொடுக்க முடியறதும் இல்லை. வேறு எதையாவது ஒரு நாளைக்கு நீ காலையிலே அரை மணி நேரம் இல்லாட்டினா ஒரு மணி நேரமாவது என்னோடு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஏசு சொன்னார். காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், உன் வாழ்நாள் முழுவதும் இடைவிடாமல் நீ முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்துட்டு, இதன் மூலமாக தான் நீ பரிசுத்தமாக வாழ முடியும், இதன் மூலமாக தான் நீ குற்றமற்றவனாய் காக்க முடியும், இப்படி இருந்தால் தான் பரலோகத்துக்கு வருவேன்னு ஒரு நிபந்தனை போட்டுட்டு இருந்தாருனாக்கா பரலோகத்துக்கு போக முடியுமா? பாருங்க, ஜெபிக்கிறோம், சமயம் கிடைக்கும் பொழுது ஜெபிக்கிறோம், கொடுக்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடுகிறோம். ஆனால் எல்லாம் அவருடைய கிருபையினால் நடக்கிறதா இருக்கிறதுனால அவரே பரிசுத்தமாக்குகிறார், அவரே நம்மை குற்றமற்றவர்களாக காக்க வல்லவராயிருக்கிறார். எந்த நிபந்தனையும் கிடையாது. அப்போ நிபந்தனை இல்லை அப்படின்றதுனால ஃப்ரீயாகவும் வாழ்ந்துடக்கூடாது. எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை, என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துக்குவேன், என் இஷ்டத்துக்கு வருவேன், என் இஷ்டத்துக்கு போவேன், இஷ்டமாக தான் ஜெபம் பண்ணுவேன், இஷ்டமாக தான் ஆராதனைக்கு வருவேன். கிருபையை உதாசீனப்படுத்தக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர் கிருபையா இருக்கிறதுனால இன்னும் நாம் கிட்டி சேருவதற்கு வாஞ்சிக்க வேண்டும். யோசுவா 2:22-5, யோசுவாவின் புஸ்தகம் 22:5, யோசுவாவின் புஸ்தகம் 22:5 வாசிக்கிறேன்.
ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டு அவரை உங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடும் சேவிக்கிறதுக்காக கர்த்தரின் தாசனாகி உங்களுக்கு கற்பித்த கற்பனைகளின்படியையும் நியாய பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாய் இருங்கள் என்றான். அப்ப முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் கர்த்தரை சேவிக்கிறதற்கு அடிப்படையாக இருக்கிற காரியம் என்னன்னாக்கா, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கும் நாம் நல்ல இருதயமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை வேதவசனம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. 2 கொரிந்தியர் 12:15 2 கொரிந்தியர் 12:15 ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களில் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இதைத்தான் நான் முதல்ல ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ண, எல்லாரும் சொல்லுங்க, ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும். பாருங்க, எதுக்கோ நம்ம செலவு பண்ணுறோம். ஆத்மாவுக்காக செலவு பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்காக ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும். இப்போ நீங்களும் நானும் நாம் கொடுக்கறதான இந்த கர்த்தரை கனம் பண்ணும்படியாக கொடுக்கறதான இந்த காணிக்கையின் மூலமாக ஆத்ம ஆதாய பணி செய்யப்படுகிறது. அப்படி ஆத்ம ஆதாய பணி செய்யப்படும் பொழுது அதில் தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறபடினாலே அந்த ஆத்ம ஆதாய பணிக்கு கொடுக்கிற அந்த கரங்களின் செயல்களை, பிஸ்னஸை, அவருடைய உழைப்பை, அவருடைய வியாபாரத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆகவே ஆத்துமாக்களுக்காய் செலவு மிகவும் சந்தோஷமாய், எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷமாய். இதைத்தான் காணிக்கையின் பொழுது வாசித்தோம். பிரியமாய், உற்சாகமாய் என்று சொல்லி இங்க வசனம் எழுதப்படுகிறது. சந்தோஷமாய் ஆத்துமாக்களுக்காய் செலவு பண்ணப்பட வேண்டும். அப்ப இந்த ஊழியத்தில், இந்த ஆத்தும ஆதாய பணியில பவுல் சொல்றாரு, நான் சந்தோஷமா செஞ்சாலும் அது எனக்கு நல்லது, சந்தோஷம் இல்லாதவனாக இருந்தாலும் கூட நான் செஞ்சுத்தான் ஆகணும், என்மேல் விழுந்த கடமை அப்படின்னு. ஆகவே நாம் ஆத்துமாக்களுக்காக எந்த காரியத்தை செஞ்சாலும் சந்தோஷமாய் செய்யும்படியாய் வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. எதை செய்கிறீங்களோ, உங்களால் முடிஞ்சதை, உங்களுக்கு ஜெபம் பண்ணுறீங்களா, சந்தோஷமாக ஜெபம் பண்ணுங்க. கொடுக்குறீங்களா, சந்தோஷமாய் கொடுங்க. ஏதாவது ஒரு உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை இந்த ஆத்தும ஆதாய பணியில் பயன்படுத்திங்களா, சந்தோஷமாக பயன்படுத்துங்க. முறுமுறுப்போட அல்ல, சஞ்சலத்தோடு இல்லை. பாஸ்டர் ஏதாவது சொல்லிடுவாரோ, ஏதாவது நினைச்சுக்குவாரோ. நோ, ஊழியம் எனதல்ல, ஊழியம் கர்த்தருடையது. சபை எனதல்ல, அவருடைய சொந்த ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. இந்த சபையின் மீது, இந்த ஊழியத்தின் மீது ஒரு கண்காணியாய் வைத்திருக்கிறார். நான் போனால் இன்னும் வேறு கண்காணியை கொண்டு வருவார் அவர். ஆகவே ஆத்மாவுக்காக சந்தோஷமாய் செலவு பண்ணுவதற்கும் உழைப்பதற்கும் ஆத்ம ஆதாய பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் சந்தோஷமாய் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. 1 ராஜாக்கள் 19:4 அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இப்போ ஆத்மாவில் ஒரு சோர்வு வருகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். எலியாவுக்கு ஆத்மாவில் என்ன வந்தது? ஒரு சோர்வு வந்தது. அந்த சோர்வு வராதபடிக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். எபிரேயர் 12:3 ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எலியாவுக்கு ஆத்துமாவில் சோர்வு வந்த பொழுது அன்றைக்கு தேவன் ஒரு காகத்தை அனுப்பி அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து சாப்பிடும்படியாய் செய்து அவனுடைய சோர்வை நீக்கி, சோரை செடியின் கீழ் அவன் சோர்வை நீக்கி வழி நிறுத்தின அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாக்கள் இளைப்பு வரும் பொழுது அவர் நம்மை சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது, இன்னைக்கு ஆத்துமாவில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய முகத்தை, இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். வேத வசனத்தில் சங்கீதக்காரன் அவன் சோர்ந்து போகும் பொழுது அவனுடைய சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். எப்பொழுதும் சொல்லுவான், என் முகத்தை கர்த்தருக்கு நேராய் உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. உதவி வரும் கண்மலைக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மானானது நீரோடைக்காய் வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமக்காக வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா.
எப்படி எங்க அந்த ஆத்மாவை கொண்டுட்டு போறோம் பாருங்க. ஆத்மாவில் ஏன் சோர்வு வருகிறது, ஏன் சஞ்சலம் வருகிறது, ஏன் பல நேரங்கள் சோர்ந்து போகிறோம், ஜெபிக்க முடிகிறதில்லை, சரியான விதத்தில் ஆராதனையில் கலந்து கொள்ள முடிகிறதில்லை, வேதத்தை வாசிக்க முடிகிறதில்லை, ஆவியில் இருந்து ஆராதிக்க முடிகிறதில்லை. ஆத்மாவிலே ஒரு சோர்வு. ஆத்மாவிலே சோர்வுக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையும் அவரையும் இன்னும் அதிகமாய் நோக்கி பார்க்காமல் இருக்கும் பொழுது சோர்வு உண்டாகும். அவரையும் அவருடைய வார்த்தையை நோக்கி பாருங்கள் என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற சோர்வுகளை, அன்றைக்கு எலியாவின் சோர்வை நீக்கினது உண்மையானால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய வார்த்தையும் நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற சோர்வை நீக்கி நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 26, 27, 28 வசனங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2, 26, 27, 28. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 26, 27, 28. அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்தில் என்னை சந்தோஷத்தால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். யார் சொன்ன தெரியுமா? இது சங்கீதக்காரன் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் ஒன்றுக்கு தெரியும், என் எவ்வளவு சோர்ந்து போனாலும் என் ஆத்மாவை மானானது நீரோடைக்காய் வாஞ்சித்து கதறுவது போல நான் தேவனையே நோக்கி இருப்பேன். அவர் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடமாட்டார். எல்லாம் சொல்ல, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். இந்த வசனத்தின் மேல் உள்ள, இந்த வார்த்தையின் மேல் உள்ள, இந்த இயேசு மேல் உள்ள இந்த நம்பிக்கையினாலே அவன் சொல்லுகிறான், என் இருதயம், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். எதனால? என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். நம்முடைய ஆத்மாவை பாதாளத்தில் விட மாட்டார். இப்போ ஆத்மா எவ்வளவு வெளியேறப்பட்டதா இருக்கிறது, அதை பாதாளத்தில் விட்டுட்டாக்கா அது மீண்டும் மீட்கப்பட முடியாது. இந்த பூமியில் இருக்கும் பொழுதே, இந்த சரீரத்துக்குள் இந்த ஆத்மா இருக்கும் பொழுதே இந்த ஆத்மாவுக்கு மீட்பு உண்டாக வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், அதுல 19, 20 வசனங்கள். இங்கு ஒரு ஒரு ஐஸ்வர்யானுடைய ஓமையை இயேசு சொல்லுகிறார். இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஆத்மாவை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 19, 20 வசனங்கள். அவன் சொல்லுகிறான், ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்காக அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். ஆத்மாவுக்காக எத்தனை வருஷத்துக்கு சேர்த்துறானா? நிறைய வருஷத்துக்கு சேர்த்து நீ இளைப்பாரி புசித்து குடின்னு சொல்றனா? அப்ப இயேசு அவனை சொல்றாரு, ஆத்மா அறிவில்லாது இருக்கும் பொழுது, ஆத்மா அப்படி எந்த விதத்திலும் கூட எனக்கு நான் மரணம் வருன்ற எண்ணம் இல்லாதபடிக்கு, ஆத்மா என் சரீரத்திலிருந்து பிரிக்கப்படும் என்ற எண்ணம் இல்லாதபடி, ஆத்மாவை குறித்து அக்கறை இல்லாது இருக்கிற அந்த ஆத்ம ரட்சிப்பை குறித்து அக்கறை இல்லாது இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே. யாரு? ஆத்ம ரட்சிப்பில் நாம் அப்படி பேசணும் விடுவாங்களா? இயேசு சொல்கிறாருங்க, ஆத்மாவை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காத. எப்போ பாரு உலகம் உலகம் உலகம், காசு பணம், சொத்து சுகம், வேலை, எனக்கு பிள்ளைங்க, மனைவி, கணவன் தேவை அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறீங்கள பார்த்து இயேசு என்ன சொல்கிறாரு? மதிகேடனே. இயேசு சொல்கிறதுக்கு நான் சொல்லலை, இயேசு என்ன சொல்கிறாரு? மதிகேடனே. ஆத்மாவை குறித்து கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிருக்கிறேன். யோபு 33:18 சொல்கிறார், இவ்விதமாய் அவன் ஆத்மாவை படுகொலிக்கும், அவன் ஜீவனை வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். அன்னைக்கே யோபு கண்டுக்கிட்டாங்க, ஆத்மாவை படுகொலிக்கு காக்கிறது யாரு? ஏசப்பா. ஆத்மாவை படுகொலிக்கு காக்கிறவர் யாரு? ஆத்மாவுக்கு உதவி செய்கிறவர் யாரு? ஏசப்பா. ஆவி ஆத்மா சரீரத்துக்கும் உதவி செய்கிறாரு, ஆனால் ஆத்மாவுக்கு மிகவும் கவனம் செலுத்துகிறார். யோபு 33, 28, 29 சொல்கிறான், என் ஆத்மா படுகொலியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார், ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். இதோ தேவன் மனுஷனுடைய ஆத்மாவை படுகொலிக்கு விளக்குகிறதற்கும் அவன் ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பதற்கும். அப்ப மனுஷனுடைய ஆத்மாவை படுகொலிக்கு விளக்குகிறவர் இயேசு. சொல்லுங்க, மனுஷனுடைய ஆத்மாவை பாதாளத்திற்கு நரகத்திற்கு விளக்குகிறவர் இயேசு. சங்கீதம் 19:7 சொல்லுகிறது,
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. அப்போ ஆத்துமாவை மரித்து இருக்கிறார். அதனால்தான் எபேசியர் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், நாம் மரித்தவர்களாய் இருந்த கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். நாமளாம் செத்து போயிருந்தோமா? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாவத்திலே எங்க இருந்தோம்? எதில் மரித்து போயிருந்தோமா? ஆத்மாவில் மரிச்சு போயிருந்தோம். நம்மளாம் யாரும் சரீர பிரகாரம் மரிச்சு இல்லை. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக இருந்ததான வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது, மரித்திருந்தோம். இன்னைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் மரித்திருக்கிறார்கள் என்று வேதம் அவர்களை சொல்லுகிறது. அப்படி ஆத்மாவை குறித்து அக்கறை இல்லாத மனிதர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மதிகேடனே என்று சொல்லுகிறார். அப்ப அவருடைய வார்த்தையும் அவருடைய இரத்தமும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரும் ஆத்மாவை உயிர்ப்பிக்க கூடியவதாய் இருக்கிறது. லூக்கா 1:46 மரியாள் சொல்கிறார், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அதனால கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரத்தில் கூட, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நேரத்தில் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் தெரியுமா? நீங்க உங்க வாய் பாடலாம், உங்களுடைய கை தட்டலாம், உங்க சரீரங்களோடு அசையலாம், உங்க ஆத்மா மாடு மேய்ச்சிட்டு இருக்கலாம். முடியுமா? உங்க ஆத்மா வீட்டில் சமையல் செஞ்சுட்டு இருக்கலாம். அதனால்தான் எதையும் கூட முழு ஆத்மாவையும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் பயன்படுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தான் இது ஒரு பிராக்டிஸ், இது ஒரு முயற்சியினால் உண்டாகிற ஒரு காரியம். மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ இயேசுவின் இடையில் வரும் பொழுது, இயேசுவின் வார்த்தையை கேட்கும் பொழுது, இயேசு விசுவாசிக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது? ஆத்துமாவுக்கு, சொல்லுங்க, ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமாவில் இளைப்பாறுதல் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு வாசித்தேன், 3 யோவான் 1:2 ஆத்துமா வாழ்கிறது போல ஆத்துமாவில் இளைப்பாறுதல் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அளிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்போ ஆத்துமாவின் மீது அதிகாரம் யாருக்கு உண்டு? ஆத்துமாவை கொல்லுகிறதற்கும் உயிர்ப்பிக்கிறதுக்கும் வல்லமை யாருக்கு உண்டு? இயேசுவுக்கு மாத்திரமே உண்டு. யோனா சொல்லுகிறான், யோனா 2வது அதிகாரம் அதில் 7வது வசனத்தில் யோனா சொல்லுகிறான், என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் அது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொண்டவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோ அவனில் துதியின் சத்தத்தோடு மிக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கிறவர் யார்? இயேசு மாத்திரம்தான். அவரால் மாத்திரம்தான் அவரை ரட்சிக்க முடியும். சங்கீதம் 143:8 சொல்லுகிறது. சங்கீதம் 143:8 அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். யாரிடத்தில் நம்முடைய ஆத்மாவை உயர்த்தணும்? நம்முடைய ஆத்மாவை தேவனிடத்தில் உயர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் உயர்த்தும் பொழுதுதான் நம்முடைய ஆத்துமா அவருடைய வல்லமையினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமானதாக அந்த ஆத்துமாவை அவர் சுத்தமாக்குகிறதில் மிகவும் அவர் வல்லமையுடையவராகவும் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார். புலம்பல் 3:20 புலம்பல் புஸ்தகம் 3:20 என் ஆத்துமா அவைகளை நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது, இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவன். ஆத்துமாவில் கர்த்தரோடு தொடர்பு இருக்குதா? ஆத்துமாவில் தேவனோடு கூட உறவு இருக்குதா? ஆத்துமாவை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய வார்த்தையினால் நம்முடைய ஆத்துமாவை நிரப்பப்படும் பொழுது ஆத்துமாவை அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கூப்பிடுகையிலே என் ஆத்துமாவிலே பலன் தந்து. ஹல்லேலூயா. இது ஆத்மாவில் பலன் தர காரியம். சும்மா எடுத்ததுமே ஆத்மாவில் ஒரு பலன் வந்துடாது. அது இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும், அவருடைய வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும், அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். நாம் எழுந்து நிற்போம்.
எழுந்து நிற்பு. ஆத்துமாவை குறித்து அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்து இந்த நாளிலே ஆத்துமாவில் ஒரு பலனுள்ளவர்களாக கடந்து செல்ல போகிறோம். ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நம்முடைய ஆத்தும காரியத்தில் நாம் மிகவும் அக்கறை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்கள் நம்முடைய ஆத்துமாவை குறித்து கவலை இல்லாத வாழ்கிற உலகத்தில் இருக்கிற மக்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. இது ஆத்துமா மிகவும் முக்கியம். ஆத்துமாவிலே ஒரு பலன் தருகிறவர், ஆத்துமா வாழ்கிறது போல நம்மை வாழ வைக்கிற தேவன். ஆத்துமாவை நன்றாய் வாழ வைப்பதற்கு நாம் முயற்சித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த உலகத்தின் மற்ற காரியங்கள் எல்லாம் சீரும் செழிப்புமாக போகிறதற்கு சாத்தியம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எரேமியா 50:19, இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், அப்பொழுது அது கர்மேல் பாசானில் மேயும் எப்ராயிமின் மலைகளிலும் கீலேயாத்திலும் அதன் ஆத்துமா திருப்தியாகும். ஆத்துமா திருப்தியாகும். ஆத்மாவை யாரால திருப்திப்படுத்த முடியும்? இயேசுவால மாத்திரம் திருப்திப்படுத்த முடியும். ஏசாயா 38:17 சொல்லுகிறார், இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எறிந்து விட்டீர். எல்லாம் சொல்லுங்க, ஆத்மாவை நேசித்து. பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் இயேசு நேசிக்கிறாரு. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளல. அவர்கள் தங்களுடைய ஆத்துமாவை இயேசுவுக்கு திறந்து கொடுக்கல. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வந்து அந்த ஆத்துமாவில் வாசம் பண்ணுவேன். அந்த ஆத்துமாவை நான் நேசிக்கிறபடியினால்தான் அவர் மனக்கதவை தட்டுகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய சரீரத்தை மாத்திரம் நேசிக்கிறவராக இருந்தா, உங்களுடைய பொருளாதார காரியத்தில் மாத்திரம் அக்கறை உள்ளவராக இருந்தா, உங்களுக்கு ஒரு சரீரத்தில் ஒரு சுகத்தை கொடுத்துட்டு பொருளாதார காரியத்தில் ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு போயிடலாம். அவர் உள்ளே வர விரும்புகிறார். ஆத்மாவை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. இயேசு யார் என்று சொன்னால், என்னை பலப்படுத்துகிறவர், எனக்கு உதவி செய்கிறவர் யார் என்று சொன்னால், ஆத்மாவை நேசிக்கிறவர், என் ஆத்மாவை நேசிக்கிறவர். ஏசாயா 42:1 சொல்லுகிறது, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவரை புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். ஏசாயா 44:20, 21, 22 சொல்லுகிறது, அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது, அவன் தன் ஆத்துமாவை தப்புவிக்காமலும் என் வலது கையில் அப்பம் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நாம் பாருங்க, நாம் வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட இயேசு நம்மளை மறக்கலையா? எல்லாரும் சொல்றா, இயேசுவால் நான் மறக்கப்படவில்லை. இயேசு என்ன சொல்கிறார்? உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கர்மேல் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். இயேசு உங்களை என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனையும் மீட்கும்படியா ஒரு ஆவலோராய் இருக்கிறார். எப்படி மீட்டு கொண்டாரா? ஏசாயா 53:10-11 சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவராலே வாய்க்கும். எப்படி நமக்கு குற்ற நிவாரண பலியாக நான் லேவி ராமத்தில் வாசித்தேன், அதுபோல குற்ற நிவாரண பலியை நம்மளால் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இயேசு ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக, ஆத்மா வருத்தத்தின் பலன், ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி. என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. இதெல்லாம் ஏசாயா 53:12 சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி. எதை மரணத்தில் கொண்டு போனாரு நினைச்சிடாங்க. அவர் சரீரம் தான் சரீரத்துக்கு தான் மரிச்சாரு, அவரு சரீரம் தான் அடிக்கப்பட்டுச்சுன்னு வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 53:12 சொல்கிறது, ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். உங்களுடைய என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக அதை நாம் விசுவாசிப்போம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அப்படி ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினதுனால ஏசாயா 53:3 சொல்லுகிறது, 55:3 சொல்லுகிறது, நீங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. இல்லை சொல்லுங்க, என் ஆத்துமா பிழைக்கும்படியாக தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றின இயேசுவுக்கு நன்றி. நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். நான் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தேன், என்னுடைய முகம் வெட்கப்படவில்லை.
கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறேன். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற நான் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு குறையும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான் விசுவாசிக்கிறேன். என் ஆத்துமாவை ரட்சித்து தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் நிறுத்த வல்லவருக்கே சதா காலங்களிலும் மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற நான் பாக்கியவான். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கள் இறுதிய பலகையில் எழுதி தொடர்ந்து உம்மை இன்னும் அறிய செய்வீராக. உம்முடைய வார்த்தைகள் முடியே எங்கள் வாழ்க்கையில் கிரியை நடப்பித்து உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷமும் சமாதானம் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.